ஓம் குருவே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். பாகம் 38, திருமண பொருத்தம். திருமண பொருத்தத்துக்கு இடதுபுறம் இருப்பது ஆண் ஜாதகம், வலதுபுறம் இருப்பது பெண் ஜாதகம். ஆண் ஜாதகம் 8/6/1999 அதிகாலை 7 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்கார். ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதத்துக்கு சனி கீழே எழுதியிருக்கோம். ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி. இவருக்கு திருமண காலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜாதத்தில் என்னென்ன மைனஸ் இருக்குன்றதை நம்ம சேவ் கலரில் எழுதியிருக்கோம் உள்ளுக்குள்ள. இப்போ குரு பாருங்கள், சந்திரன் பக்கத்தில் குரு இருக்கார் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணி கீழே 3 போட்டிருக்கோமா. இப்போ இவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால 3ஆவது நட்சத்திரம்ன்றது அஸ்வின் நட்சத்திரமாக வரும். அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தார் என்றால் இவருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே நேரத்தில் குரு இருப்பதால், நல்லா கவனிக்கணும், குரு இருப்பதால் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் எடுத்தால் அவருக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை மார்க் பண்ணி 3ன்னு போட்டுவிட்டோம். அடுத்து 5, 7 நட்சத்திரம் பார்க்கணும். அதெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை. பூர நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் அது எழுதியிருக்கோம், ரெட்டிங்கில் எழுதியிருக்கோம், அதுவும் பிரச்சனை இல்லை. 22ஆவது நட்சத்திரம் பூராடாத நட்சத்திரம், அங்கேயும் கிரகம் இல்லை, அதனால் நம்ம கடந்து அதில் போயிடலாம். சரி, இந்த வலதுபுறம் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் 20/10/2001 இரவு 9:40 கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. பெண் ஜாதகம். இவர் ஜாதகம் கிரகம்லாம் போட்டிருக்கோம். இவர் விருச்சிக ராசி கேட்டை பண்ணும்போது அங்கே பாருங்கள், ஜென்ம நட்சத்திர அதிபதி புதன் கீழே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஜென்ம நட்சத்திர அதிபதி புதன். இந்த ஜாதகத்தில் நம்ம மார்க் பண்ணலை, ஒரு நிமிஷம் பார்த்து வந்துடலாம். இப்போ பெண் ஜாதகத்தில் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. 3ஆவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வர்றதுனால அந்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை, அதனால் அடுத்து போயிடலாம். திருவோண நட்சத்திரம் 5ஆவது நட்சத்திரம், அங்கேயும் கிரகம் இல்லை. சதய நட்சத்திரம் 7ஆவது நட்சத்திரம், அங்கேயும் கிரகம் இல்லை. வேதை நட்சத்திரம் நேராக 6ஆவது ராசியில் பாருங்கள், சந்திரனுக்கு 6ல் பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் வேதை, அங்கேயும் கிரகம் இல்லை. 22ஆவது நட்சத்திரம் உத்தரமாக வருது, அங்கேயும் எந்த கிரகமும் இல்லை. அதனால் இந்த முக்கியமான பாதிப்பு கொடுக்கக்கூடிய எந்த கிரகமும் அங்கே இல்லை. அதனால் நம்ம கடந்து போயிடலாம். சரி, ரைட். இன்னொன்று பார்க்கணும், 64ஆவது பாதம் பார்க்கணும், 88ஆவது பாதம் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், ரைட்டுங்களா. சரி, சந்திரனுக்கு 8ஆவது ராசியில் ராகுவும் குருவும் இருக்காங்க. அது பாதிப்பு கொடுக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பாதிப்பை கொடுக்குறாரு. சந்திரனுக்கு 8ஆவது ராசியில் என்று 64ஆவது பாதத்தில் இருக்கார். அதை எழுதிடுறேன் நான். இப்போ குரு இருக்கிறத பாருங்கள், இந்த ஜாதகத்துலேயும் குரு 64ஆவது பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஜாதகத்தையும் நம்ம மேட்சிங் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திர அதிபதி ரொம்ப நல்லா இருக்கணும். ஆப்போசிட் ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும். இப்போ ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி, பெண் ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ அதன் அதிபதி சந்திரன். சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் புதன் சாரம் ஏறினார். புதன் உச்சம் பெற்றிருக்காரு, நல்லா சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது முதல் பாயிண்ட். இப்போ பெண்ணின் ஜென்ம நட்சத்திர புதன் ஆண் ஜாதகத்தில் ராகு சாரம் பெற்று அந்த ராகு புதன் சாரம் பெற்றார். இது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க புரியாது நான் சொல்கிற மெத்தேடு. அதே நேரத்தில் கிரகப்பாத சாரத்தை வச்சு நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சில ஜோதிக்கு புரியும், இது என்ன தெரியாது. ஒரு கட்டத்திலேயே எப்படி இந்த நட்சத்திரம்லாம் பார்க்க முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. போக போக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லை இந்த தேதியில் போட்டு நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, பெண்ணின் ஜென்ம நட்சத்திர புதன் ஆண் ஜாதகத்தில் புதன் சாரம் பெற்று ராகு சாரம் பெற்று ராகு புதன் சாரம் பெற்றதால் நட்சத்திர வசிய பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்போ முதல் விதத்திலேயே சிறப்பாக அமைஞ்சு போச்சு. அடுத்தபடியாக 2 ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும். அந்த சனியும் புதனும் 2 ஜாதத்திலையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண் ஜாதத்தில் சனிக்கும் புதனுக்கும் நடுவே சூரியன் இருக்கார். பெண் ஜாதத்தில் சனிக்கும் புதன் நடுவே எந்த கிரகமும் இல்லை. சனிக்கும் புதனுக்கு நடுவில் அது 4 கட்டத்துக்கு மேலே தள்ளி இருக்குது, அதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுவும் அடுத்த நிலைக்கு தாண்டியாச்சு. இப்போ தசாநாதன் பார்க்கணும். ஆண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா
புதன் திசையில் சூரிய புத்தி நடக்குது. புதனுக்கும் சூரியனுக்கும் நடுவே ராகு கேது இருக்காங்கன்னா இல்லை. அப்போ அங்கே ஓகே ஆயிடுச்சு. பெண் ஜாதகத்தில் சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவே 5 கட்டங்கள், அது மொத்தம் 5 கட்டத்தில் இருக்கிறதுனால அதுவும் தாண்டிடுச்சு. அப்போ அங்கேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 2 பேருடைய தசாநாத புத்திநாதனை பார்த்தாச்சு. இப்போ 2 பேருடைய தசாநாதர் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதக தசாநாதன் புதனும் பெண் ஜாதக தசாநாதன் சுக்கிரனும் அப்படின்னு சேர்த்து பார்க்கும்போது ஆண் ஜாதத்தில் புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து இருக்காங்க. ராகு கீழே தான் இருக்கார். அதனால் அங்கே அது பிரச்சனை இல்லை. பெண் ஜாதத்தில் பாருங்கள், சுக்கிரனும் புதனும் சேர்ந்தே இருக்காங்க. அப்போ அதுவும் நல்ல நிலையில் இருக்குது. ஆத்மா ஜீவா சரீரா ஜாதகத்தில் இருக்குது, எல்லாம் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்த 2 ஜாதக பொருத்தத்துக்கு நம்ம பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இவ்வாறு பொருத்தம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அடிபட்டு அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக மென்மேலும் சிறப்பாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு 10 பொருத்தம் பார்த்து பத்தாமல் போவது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு சிறு விளக்கத்தோட பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு உத்திரட்ட நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் 7 தான் இருக்கும். 7ல் பார்த்துட்டு இந்த கிரகம் அங்கே இருக்குது, அந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லி குழப்பம்லாம் நிறைய ஏற்பட்டு, இல்லை பொருத்தமே இருக்குன்னு திருமணம் முடிஞ்சு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்குது அதனால் சரியாயிடும். ஒரு சில ஜாதகத்துக்கு பிரச்சனையை கொடுத்துரும். இந்த ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம சொல்லியிருக்கோம். பெண் வீட்டார்கிட்ட பேசுகிறேன்னு இருக்காங்க. அவங்க விரைவில் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த பதிவில் அடுத்த திருமண பொருத்தம் பார்ப்போம். உங்களுக்கும் இதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என்னுடைய நம்பர் கீழே தர்றேன். திருமண பொருத்தத்துக்கு அனுப்பி வைங்க. ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்க 200 ரூபாய் தான். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன்.